சைதன்யா, என்ன? நீ ரொம்ப நாளா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுன்னு சொன்னல. யா, அதுக்கு நீ பண்ணு, நான் ப்ரொடியூஸ் பண்றேன். ஆ? ஸ்கிரிப்டும் நான் தரேன், அதில் நானே நடிக்கிறேன். யா, அதை பற்றி நான் ஒன்றும் யோசிக்கல. ஷார்ட் ஃபிலிமை இன்றைக்கே நம்ம எடுத்து முடிக்கணும். லொக்கேஷன் தான் நமக்கு ஒரே ஒரு சேலஞ்ச். அது எங்க? ஃப்ளாட், ஷஃபீக்கோட ஃப்ளாட். விஷயம் இவ்வளோ தூரம் ஆனதுனால நான் ஒன்று சொல்கிறேன். கொஞ்ச நாளாவே சஃபிக் என்ன இன்ஸ்டாகிராமில் கரெக்ட் பண்ண பார்த்துட்டு தான் இருக்கான். நீ அதை கேட்டால் கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு தான் நான் உன்கிட்ட சொல்லாமல் இருந்தால் வேற ஒன்றும் இல்லை. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற விஷயம் அவனுக்கு தெரியாது, அப்புறம் இவளையும் தெரியாது. ஸோ ஃப்ளாட்டோட சாவியை நாங்கள் வாங்கிட்டு வரோம். ஸ்கூட்டி சரியாக இன்னும் 2-3 மணி நேரம் ஆகும். தனியாக இருந்து போர் அடிச்சுதான், அதனால தான் உங்களை கூப்பிட்டு கஷ்டப்படுத்த வேண்டியதாயிடுச்சு. இதில் என்ன கஷ்டம் இருக்கு? உண்மையை சொல்லணும்னா இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னோட இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ் பேர் அழகி. ஐ எம் அடிக்டட் டு யூ, யுவர் ஃபோட்டோஸ். அவன் பைக்கோட கீயும் ஃப்ளாட்டோட கீயும் ஒரே கிச்சனில் தான் இருக்கு. அதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளோட வேலையை நம்ம ஆரம்பிச்சிடலாம். எடுத்துடலாம். சாவி உன் கைக்கு கிடைச்ச உடனே டைமை வேஸ்ட் பண்ணாம எவ்வளோ சீக்கிரம் கீ டூப்ளிகேட் ஷாப்க்கு போக முடியுமோ போ. நான் இப்படி சீக்கிரமா போறது கூட யாருமே இல்லாம எனக்கு ஒழுங்கா வண்டி கூட ஓட்ட தெரியாது. நீ எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வர முடியுமோ வரணும். வண்டி ஓட்ட தெரியாத ஒரு ஆளுக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா என்ன செய்வ? ஓடணுமா? ஓடணும். டெக்னிக்கல் சைடு ஸ்ட்ராங்கா இருக்க யாராவது வேணும்ல. கண்டிப்பா எடிட்டிங் தெரிஞ்சவங்க தேவைப்படும். நான் போற வழியில ஒரு வெட்டிங் ஸ்டுடியோ இருக்கு, அங்க கண்டிப்பா எடிட்டர் இருப்பாரு. அப்படின்னா அவனை தூக்கிடலாம். விளையாட்டமானதோ சுடு விரலது உன்னை வந்ததோ மறுமுறை அவள் பார்க்கின்ற போது நிலவும் வந்தாய் தருகிடகளை. யுவர் ஐஸ் ரியலி நைஸ். உன்னோடு சொல்கின்ற பொய்யெல்லாம் என்றெங்கு மாறும், சொல்லாமல் சொல்கின்ற நம்பிக்கை துரோகங்கள் செய்கின்ற உன்னோடு வார்த்தை நம்பாத யாரை உன்னை சுற்றும் பாம்பாக மாறிடும், உன்னை கொன்றிடும். பார்க்கும் கண்கள் எல்லாமே என்றிலும் பொய்கள் பேசிடும். சதியிலும் சிறையிலும் நீயும் விழுந்து வந்தவள், கனவிலும் சதியாகும் இங்கு உன்னை நம்பினான்.
நான் எடுக்கிறேன். ஸ்பாட் எடிட்டிங்கா? என்னால வர முடியாது, எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு. நிறைய வேலையா உனக்கா? நீ சும்மா கதை விடாத, எவ்வளவு காசு வேணாலும் தரோம். காசெல்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு இங்க இருந்து நிறைய காசு கிடைக்குது. நீங்க இங்க இருந்து போங்க. சார் காலையிலே ரொம்ப கோவமா இருக்காரு. அவர் கூட நான் பேசுறேன், உள்ள இருக்காரா? அவர் இங்க இல்ல, வெளியூருக்கு வேற வேலை விஷயமா போயிருக்காரு. உங்களோட பேர் என்ன? மனிஷ். மனிஷ் சார். மனிஷ், எங்களுக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏன் சொன்னா புரிய மாட்டேங்குது? இந்த உலகத்துல நான் மட்டும் தான் எடிட்டரா என்ன? ஓ சரி சரி சரி, வா போலாம் வா. கிருடி, அது வந்து எடிட்டரா இருந்தா மட்டும் போதாது இல்ல, கொஞ்சம் திறமையும் வேணும்ல. அது கரெக்டு தான். விஷயம் என்னன்னா, என் வேலை போயிடும். டெய்லியும் எனக்கு 900 ரூபாய் கிடைக்கும். 901 கொடுக்குறோம். 900 போதும். இங்க பாருங்க எடிட்டர் சார், Yes. இது இந்த வீடியோவோட கண்டினியூட்டில இருந்து தான் ஷார்ட் ஃபிலிமை ஸ்டார்ட் பண்றோம். என்னடா அது? வீடியோவை பாருங்க சார். இதெல்லாம் பண்ணிடலாம், ஆனா ஏசி ரூம் வேணும். என்னது? சிஸ்டம் ஹீட் ஆயிடும். நான் ஏசி போடுறேன், போலாம். ஜூஸ் 10 நிமிஷம் கழிச்சு வந்தா போதும். ஓ வேற ஏதாவது? லேப்டாப் ஓபன் பண்ணிட்டு சொல்றேன். அது இல்ல அது. ஓகே. ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்ல தான் இருக்கு. கண்ணாடி தொடச்சிட்டு பாரு. ஓகே, மெதுவா ஒரு சிப் குடி. அந்த எக்ஸ்போஷரை கொஞ்சம். அதோட ஸ்விட்ச் எங்க இருக்கு? பி ப்ரொஃபஷனல் மனிஷ். அப்படின்னா நீங்க வேற ஆளை தான் பார்க்கணும், சரியா? வேற ஆள்லாம் பார்க்க டைம் இல்லை. ஓகே, காலிங் பெல். சரியான நேரத்துக்கு நீ வந்துட்டியே. இது என்ன, கண்ணுக்கு பதிலாக கேமரா? ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளவு கேவலமானவன நான் என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல. இதுவே நார்மல் சுச்சுவேஷனா இருந்திருந்தா அவனை அடிச்சு மண்டையை உடைச்சிருப்பேன். அவன் உன்னை தொட்டானா? எங்க? என் கால்ல. கால் அவனுக்கு வீக்னஸ்னு ரிஹானா சொல்லியிருக்கா. அங்க என்னாச்சு? ஷூட் முடிஞ்சுதான்? இல்ல, போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். ஏதாவது சாப்பிட்டியா? பெருசா எதுவும் சாப்பிடல. நீ எந்த ஆணையும் கழட்ட வேண்டாம். ஏன்னா நம்ம குரூப்லயே அதிகமா சாப்பிடுறது நீ ஒருத்தி மட்டும் தாண்டி. அந்த கிரெடிட் எல்லாம் நீ விட வேண்டாம். இங்க பாரு, நான் ஓடி போயிடுவேன். போதும் நீ என்ன இப்படி பார்த்தது. ஆமா, உனக்கு எத்தனை கண்ணு இருக்கு? 2 இல்லையே. ஐயோ, அது என்ன இத்தனை கண்ணு இருக்கு? 100க்கு மேல? 1000? ஐயோ, 10,000-மா? எப்படி உனக்கு இவ்வளவு கண்ணு வந்துச்சு? மூடு, உன் கண்ணை மூடு. இங்க பாரு, 2 கண்ணு தான் மூடி இருக்கு. மிச்சம் எல்லா கண்ணும் திறந்து என்ன பார்த்துட்டே தான் இருக்கு. அந்த மூடின கண்ணு மட்டும்தான் உன்னோடது. மிச்சம் இருக்கிற எதுவும் என் கண்ணுக்கு தெரியல.
ப்ளீஸ் ப்ளீஸ் அதை மூடு. எனக்கு என்னோட உடம்பெல்லாம் வலிக்குது. தயவு செஞ்சு மூடு. உன்னோட 10,000 கண்ணு சேர்ந்து என் கண்ணு மூட சொல்லுது. கண்களே, நீங்க இப்ப என்ன ரேப் பண்ற மாதிரி இருக்கு. கண்களே, நீங்க இப்ப என்ன ரேப் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எவ்வளவு நேரம் வேணா திறந்து இருந்துக்கோங்க. நான் செத்தே போனாலும் புழுக்கள் வந்தாலும் உங்களோட கண்ணெல்லாம் திறந்து இருக்கட்டும். கட். நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் எடிட் பண்ணணும். இவனை எப்படி நம்ம ரூமுக்கு கூட்டிட்டு போறது? பாய்ஸ் எல்லாம் ரூமுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குல்ல. ஐடியா இருக்கு. என்ன ஐடியாவா இருக்கும்? என்ன நீ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? இது என்ன, கண்ணுக்கு பதிலா கேமரா?